வணக்கம். பிரியா மகேஷ் கிச்சனுக்காக உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். தேன் சிந்துதியே வானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே. இந்த ராகம் யமன் கல்யாணி. இதில் ஹிந்தியில் பாலிவுட்டில் பழைய படத்தில் ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது. என்ன பாட்டுன்னு யோசிச்சு வைங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிளப்டாக இதுவரையிலையும் பிரியா மகேஷ் கிச்சனில் ஃபேமஸாக கொடுத்த கண்டந்திப்ளி ரசம், அந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி பொடி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறமா ஜீரா மிளகு ரசம், இதெல்லாம் ஒரு 2-3 ரசம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கட்டாயம் பாருங்கள். இதுவரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாலாட்டுதே, மேகங்களே தரும் ராகங்களே. அந்த ராகம் யமன் கல்யாணி. பாலிவுட்டில் ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் பாடுறதுக்கு இந்த ராகம் யமன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு யமன்னா ராகத்தில் யமன். ஓகே, சாவித்ரி இருக்கா, கவலைப்படுறது இல்லை. ஸோ அந்த ராகம், அந்த பாட்டு என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க. இதுவரையிலையும் நம்ம ரெசிப்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். இது எல்லாமே நமக்கு இந்த ஷார்ட் வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா பேஜ்லேயும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் டெய்லி ஒரு 2-3 ரெசிபீஸ் வந்துட்டே இருக்குது. நிச்சயமாக பாருங்கள். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஒரு யூஸ்ஃபுல்லாக உபயோகப்படுத்திக்கணும்னு இது ஆரம்பிச்சது. சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது வந்துட்டே இருக்குது. ஆங்கிலத்திலும் தமிழிலும். அதுக்கும் உங்களுடைய பேர் ஆதரவை நான் கேட்டுக்கிறேன். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று நிறையா ஒரு அட்வைசஸ்லாம் வருது. எப்படின்னா நிறைய டேஸ்டெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே ப்ளீஸ் காமெடி பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆன்மீகம் என்பது ஒரு வகையான கட்டுப்பாடு. என் குரு சொல்வார், கட்டுப்படாமல் ஓடுகின்ற நீர் காட்டாராகின்றது, கட்டுப்படுகின்ற நீர் மின்சாரமாக மாறி அனைவருக்கும் பயன்படுகின்றது அப்படின்னு சொல்வார். ஸோ ஆன்மீகம் என்பதே ஒரு வகையான கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு மைண்ட்லேருந்து ஃபிசிக்லேருந்து வரணும். அதுக்குன்னு பூரணயோகம் என்ன சொல்கிறதுனா, இல்லறத்தை விட்டு துறவரத்தை ஏற்க சொல்லவே இல்லை. இல்லறத்தின் வாழ்வில் அந்த துறவரத்தின் சுவடுகளை காண்பவன் பூரண யோகின்னு சொல்வார். ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு வகையான கட்டுப்பாடு. அதை ரொம்ப ஸ்டிஃபாக பண்ணாமல் ரொம்ப சியர்ஃபுல்லாக இயல்பாக அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலோட. அது பிடியை விடணும். பிடியை விடாமல் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கான ஒரு சிறிய தாட் ப்ராசஸ் ஃப்ரம் மை குரு. தேன் சிந்துதே வானம். உங்கள் இடத்துல தேன் சிந்துதான்னு சொல்லுங்கள். யமன் கல்யாணியை ரசிங்க. இந்த பாட்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆடியோ ஃபைல். அருமையான ஒரு ராகம் யமன் கல்யாணி. இன் ஹிந்துஸ்தானி இட் இஸ் கால்ட் யமன். கெஸ் த சாங் ஃப்ரம் த பாலிவுட் ஓல்டு மூவி. லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் யூடியூப் or in the Facebook page or Insta page. See you all soon. Bye.